நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணனை நினைக்காத நாளில்லையே என்ற தலைப்பிலே நம்மிடையே உரையாற்ற வருகிறார்கள் உங்கள் ஊரை சார்ந்த பேராசிரியர் விஜயசுந்தரி அவர்கள். அவர்களை அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பாண்டவர்களுக்கு தூதனாக அஸ்தினாபுரத்திற்கு வந்த கண்ணனுக்கு விதுரன் உணவளித்ததை போல குந்தி பல பட்சணங்களை செய்து கண்ணனுக்கு கொடுத்ததை போல கோவர்த்தன பூஜையை செய்து பல்வேறு பட்சணங்களை எல்லாம் கொண்டு போய் கண்ணனுக்கு சமர்ப்பித்ததை போல குசேலர் எளிமையாக தனக்கு கிடைத்த சாதாரணமான அவலை கண்ணனுக்கு கொடுத்தது போல யசோதை தன் நெஞ்சம் முழுக்க இருக்கிற அன்பையெல்லாம் பாலாக குழைத்து கண்ணனுக்கு கொடுத்ததை போல சபரி பழங்களை கடித்து பார்த்து கெட்டவற்றை ஒதுக்கிவிட்டு நல்ல பழங்களை தேர்ந்தெடுத்து கண்ணனுக்கு கொடுத்தது போல பிருந்தாவனத்திலே இருந்த ரிஷி பத்னிகள் முறையாக சுத்தமாக தூய்மையாக உணவை தயாரித்து கண்ணனுக்கு கொடுத்ததை போல ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி ஸ்ரீரங்கத்தில் கிருஷ்ணனை வரவழைத்து அற்புதமான கிருஷ்ண பிரசாதத்தை இந்த ஸ்ரீரங்கத்து மக்களுக்கு முன்னிலையில் இந்த திருவானைக்கா மக்களுக்கு முன்னிலையில் படைக்கிறார்கள் என்பதை நினைக்கிற பொழுது இங்கேயே ஒரு பிருந்தாவனம் வந்துவிட்டது என்பதை நான் உணர்கிறேன். உங்களுடைய கரவொலியே அந்த பிருந்தாவனத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிற மங்கள ஒலியாக இருக்கும் என்ற நம்பிக்கை. கடவுள் இருக்கிறாரா என்று பல பேர் பட்டிமண்டபம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது கடவுள் உள்ளார் சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தியின் மூலமாக என்று அவர்களுடைய கம்பீரமான குரலிலே கடவுள் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு இல்லத்திலும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. எத்தனையோ ஊர்களில் பக்தி திருவிழா நடக்கிறது. ஆனால் இந்த ஸ்ரீரங்கமும் திருவானைக்காவலும் இணைகின்ற இந்த இடத்திலே நிகழ்கிற பக்தி திருவிழாவுக்கு ஒரு தனித்த சிறப்புண்டு. ஏன் தெரியுமா? முதலாக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு இறைவனை பக்தி திருவிழாவிற்கு அழைத்து வந்த ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி முதலாக எல்லா நாட்களிலும் கண்ணனையே முழுமுதற் கடவுளாக தனி திருவிழாவாக அரங்கேற்றி இருப்பது இந்த ஸ்ரீரங்கத்திலேதான். அது மட்டுமா சிறப்பு? இந்த நிகழ்ச்சி அரங்கேறி கொண்டிருக்கின்ற ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரி கண்ணனை எப்படி சொல்லுவார்கள் தெரியுமா? அவனை குறிப்பிடுகிற பொழுது நந்தகுமாரா நவநீத சோரா நரசிம்ம சூரா. கண்ணனை பாராட்டும் பொழுது எதுக்கு நரசிம்ம சூரான்னு சொல்லணும்? இருக்கிற அவதாரத்திலேயே நரசிம்ம அவதாரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டாம். என்ன தெரியுமா? மற்ற அவதாரங்களை காட்டிலும் பக்தர்களுக்காக ஓடி வருகிற அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஏண்டான்னா அந்த சின்ன குழந்தை கண்ணன் எங்க இருக்கான்னு காட்டினா இங்கதான் இருக்கான்னு சொல்றதுக்கு எந்த இடத்தை காட்டிடுவானோன்னு ஒவ்வொரு இடமா கடவுள் ஓடி ஓடி போய் நின்று கொண்டு பிரகலாதனுக்கு காட்சி தந்தார் அல்லவா? அப்படி பக்தனுக்காக ஓடி வந்த அந்த நரசிம்ம சூரன் இந்த கல்லூரிக்கு பக்கத்திலே இருந்து கொண்டுதானே அருள் சாதித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த இடத்துல தானே கண்ணனுக்கு திருவிழா பக்தி திருவிழாவாக அரங்கேறுகிற இடம். அது மட்டுமா சிறப்பு? ஸ்ரீரங்கத்தில் இருந்தும் திருவானைக்காவல் இருந்தும் ஓரிடமாக கூடியிருக்கிற அந்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பல்லாண்டு பாடியே வாழ்க்கையை நடத்துபவர்கள், பாசுரம் பாடியே தெருக்கள் தோறும் நடப்பவர்கள், உடுத்துகிற ஆடைக்கு கூட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுகிறவர்கள், சுற்றி வருகிற பொழுது கூட விபூதி பிரகாரத்தை சுற்றுகிறவர்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே பக்தி திருவிழா அரங்கேறாமல் வேறு எந்த இடத்திலேயா அரங்கேறும்? அற்புதமான இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியும் சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தியும் இணைந்து ஒவ்வொரு இடத்தையும் ஒரு புனித திருவிழாவாக ஒரு புனித மண்ணாக அரங்கேறி இருக்கிற நேரத்திலே அற்புதமாக கிருஷ்ணரை குறித்து ஒவ்வொருவரும் இந்த மேடையிலே பேசுகிறார்கள். பெரியோர்களே, ஒரு முறை கிருஷ்ணனை சொன்னாலே நமக்கு அவ்வளவு பெருமை கிடைக்கும் என்றால் நாம் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய காதுகளில்
கண்ணா 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 என்ற வார்த்தை எத்தனை முறை ஒலிக்க போகிறது, எத்தனை முறை நாம் கேட்க போகிறோம். நம் மெய்மறந்த நிகழ்ச்சியிலே இங்கே அமர்ந்திருக்கிறோமே சான்றோர் பெருமக்களே, கிருஷ்ணன்கிற சொல்லுக்கு என்ன தெரியுமா பொருள்? கிருஷ்ணம் கிருஷ்ணாஸ்ரயம் கிருஷ்ணம், கிருஷ்ணம் கிருஷ்ணாஸ்ரயம் ததா, கிருஷ்ணம் கிருஷ்ணாஸ்ரயம் கிருஷ்ணம், கிருஷ்ணம் கிருஷ்ணாஸ்ரயம் பஜே. கோவிந்த கதாமிருதம்ங்கிற நூல்ல இந்த அழகான ஒரு பாடல் இருக்கிறது. இதுக்கு என்னடா அர்த்தம்னா, கிருஷ்ணன்கிற சொல்லுக்கு 8 விதமான அர்த்தம் உண்டுன்னு 8 முறை அந்த ஸ்லோகத்துல சொல்றான். கிருஷ்ணன் அப்படின்னா யாரு தெரியுமா? வியாசருக்கு கிருஷ்ணன்னு பேர். கிருஷ்ணன் என்பது யாரை குறிக்கும் தெரியுமா? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன்னு ஒரு பேர். கிருஷ்ணன் யாரை குறித்த சொல் தெரியுமா? திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு ஒரு பெயர். கிருஷ்ணன்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? சியாமள மேக வர்ணன், அந்த கருப்பு நிறத்து கட்டழகன் என்று பொருள். கிருஷ்ணாங்கிற சொல்லுக்கு என்னடா பொருள்னா, ஆகர்ஷிப்பவன்னு பொருள், கவருபவன்னு பொருள். யார் பார்த்தாலும் அந்த கண்ணனுடைய அழகில் தன்னை மெய்மறக்கிறார்கள். கிருஷ்ணன்கிற சொல்லுக்கு என்னடா பொருள்னா, சதானந்தன்னு பொருள். எந்த நேரத்தில் அவனை பார்த்தாலும் நினைத்தாலும் கண்டாலும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதனால அவனுக்கு சதானந்தன்னு பேரு. கிருஷ்ணன்னா என்னடா பொருள்னா, சாட்சாத் பரம்பொருளான அந்த பரமாத்மாவே என்று பொருள். இப்படி கிருஷ்ணன்கிற சொல்லுக்கு இவ்வளவு பொருள் இருக்கிறது. இந்த பொருளையெல்லாம் இந்த மேடையிலே அரங்கேற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பக்தி திருவிழா. பெரியோர்களே, வாழ்க்கையிலே எத்தனை நாட்கள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, வாழ்ந்த காலத்தில் நாம் என்ன சாதித்திருக்கிறோம். ஒரு பெரியவர், வயதானவர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். ஒருத்தன் போய் தட்டி எழுப்புனான். எழுப்பிய உடனே திடுக்கிட்டு போய் எழுந்து அவனை பார்த்தார். யாரப்பா நீ, எதற்காக என்னை எழுப்பினாய் என்று கேட்டார். எழுப்பியவன் சொன்னான், நான் தான் சைத்தான் என்று சொன்னான். சைத்தானா? ஆமாம். நீ உடனே எழுந்து கண்ணனை வழிபடுவதற்கு போ என்று அந்த சைத்தான் சொன்னான். இவருக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டது. எழுப்பியது சைத்தான், சொல்கிறது பிரார்த்தனை செய்வதற்கு நேரமாகிவிட்டது, புறப்படு என்று. இது எந்த விதத்தில் நியாயம் என்று அவனை பார்த்து கேட்டார். அப்பொழுது சைத்தான் சொன்னதாம், நீங்கள் நேத்து பிரார்த்தனை செய்யவில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வழிபடவில்லையே என்ற வருத்தத்தில் கண்ணனை நினைத்து, கண்ணா நான் ஒரு தவறு செய்து விட்டேன், நேற்று உன்னை பாட மறந்து விட்டது என்ன, உன்னை நினைக்க மறந்து விட்டது என் நெஞ்சம், நான் பிரார்த்தனை செய்ய மறந்து விட்டேனே என்று 2 சொட்டு கண்ணீர்களை விடுத்தீர்கள். பிரார்த்தனை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை போல 2 பங்கு பலனை கண்ணை உங்களுக்கு கொடுத்துட்டான். இப்ப இன்னைக்கும் நீங்க பிரார்த்தனை பண்ணாம உறங்கி கொண்டிருந்தால் எத்தனை பலன் கிடைக்கும்னு கணக்கே போட முடியாது. அதனாலதான் உறங்குகிற உங்களை எழுப்பி பிரார்த்தனைக்காக நான் தள்ளி விட்டேன்னு சைத்தான் சொன்னதாம். தயவு செய்து பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை சுவைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலாவது கொஞ்ச நேரம் வீட்டை மறங்க, கொஞ்ச நேரம் நம் பிரச்சனைகளை மறந்து வீட்டுக்கு போனா இந்த நேரம் கரண்ட் இருக்குமோ இருக்காதோ, இரவு உணவு தயாரிக்க முடியுமோ முடியாதோ என்ற சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு சிற்றின்பத்தில் இருந்து பேரின்ப நிலைக்கு உங்களை உயர்த்துவதற்காகத்தான் கிருஷ்ணனை நினைப்பதற்கு இத்தனை பெருங்கூட்டம். கண்ணனை நினைக்காத நாளில்லையே, உண்ணும் போதும் உறங்கும் போதும் எதை செய்தாலும் கண்ணன் 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 என்று நினைக்க வைக்கிறது இந்த நிகழ்ச்சி. பெரியோர்களே, பெரியாழ்வார் பாடினர். கண்ணனை பார்த்து, ஏ கண்ணா, உனக்கு எத்தனை தொட்டில்ரா நான் செய்யறது, எந்த தொட்டில்ல போட்டாலும் கிழிச்சு உதைச்சு உடைச்சு எரிஞ்சிடுறிய, சரி முடியலன்னு இடுப்புல தூக்கி வச்சா இடுப்பே முறிஞ்சு போய் விடுகிறதே. கண்ணா, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் வீடு தந்தான், மாணி குரளனே தாலேலோ.
அப்படின்னு அந்த கிருஷ்ணனை தொட்டில்ல போட்டுட்டு பெரியாழ்வார் யசோதையா மாறி பாடுறார். ஆண்டாள் பார்த்தா, கிருஷ்ணா குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திரவாய். என்ன அவ வயசு, அவ விரும்பின கணவன், அதனால பாட்ட அதுக்கு தகுந்த மாதிரி பிறந்தது. புரந்தரதாசர் பார்த்தார், கண்ணா நான் யாரை கண்டும் பயப்படல, அசுரர்களை கண்டு கூட பயப்படல. ஆனா அந்த கோபிமார்கள் இருக்கிறார்களே, கண்ணா உன்னை பார்த்துட்டான்னா அவ விடவே மாட்டா. அவ உஞ்ச விருத்தி சொம்புக்குள்ள கிருஷ்ணா உன்னை அடைத்து கொண்டு போய் விடுவார்கள். வெளியில போகாதரா கிருஷ்ணா, வெளியில போயிடாதரா கிருஷ்ணான்னு புரந்தரதாசர் பாடுகிற பாட்டை கேட்டா நாமளே அந்த கோபிகளா மாற முடியாதா? மலையாளத்து பாடல்கள் எத்தனை கிருஷ்ணனை பத்தி. சிலங்க கட்டி ஓடி ஓடி வா வா, எண்டி தாமரை கண்ணா ஆடி ஆடி வா வா. நடனமாடுற கிருஷ்ணனை பார்த்து நிருத்தியமாடும் கிருஷ்ணா நடனமாடும் கண்ணா வெண்ண தாரா கோபாலா முகுந்தா. எத்தனை பாடல்கள் மலையாளத்துல. சூர்தாசர் எழுதின வில்வமங்கலம் இன்னைக்கும் படிக்கப்படுகிறது. ஜெயதேவருடைய கீத கோவிந்தம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒலிக்கப்படுகிறது. ரூபகோசருடைய சமஸ்கிருத கண்ணனை பற்றிய நாடகங்கள் எத்தனை எத்தனை சொல்லிக்கொண்டே போகலாம். ஊத்துக்காடு கண்ணனை பற்றி தெரியாதவர்கள் கூட அல்லை பாயுதே கண்ணா என் மனம் அல்லை பாயுதே. என்ன அழகான அந்த பாட்டு. பாரதி பார்த்தான், ஒருபடி மேல போனா, என்னடா கண்ணா நீ கோயிலுக்குள்ள கடவுளா உட்கார்றது, வாடா என் வீட்டுக்கு வேலைக்காரனா. கூலி மிக கேட்பார். வேலைக்காரா வச்சிருக்கிற வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். கூலி மிக கேட்பார். சொன்ன நேரத்துக்கு வரவே மாட்டா, சொன்னதெல்லாம் தான் மறப்பார். ஏனடா நீ நேற்றைக்கு வரவில்லை என்றால், கண்ணன் சொல்றானா, பானையிலே தேளிருந்து பல்லால் கடித்ததென்பார். அது மட்டுமா, கண்ணன் இன்னும் சொல்றானா பாரதிட்ட, வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார். சேவகனால் யான் பட்ட சிரமம் மிகு உண்டு கண்டீர். அதுக்காக வேலைக்காரியே எல்லாம் இருந்துடலாமா? சேவகன் இல்லாவிடிலோ செய்கை நடக்கவில்லை. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன். பாரதியோட ஒவ்வொரு பாட்டும் கிருஷ்ணனை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றது. அது மட்டுமா, அடுத்து வந்தார் கண்ணதாசன். அவன் பார்த்தான், பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கன்னம் வைத்து மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க, அந்த மயக்கத்திலே இவன் உறங்க, மண்டலமே உறங்குதடான்னா. எதுல? தனி கவிதையில. சினிமா பாட்டுல கண்ணனை பத்தி எத்தனை பாடல்களை எழுதி குவிச்சான் கண்ணதாசன். கண்ணதாசன் சொன்னா, பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், பாண்டனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையினிலே என்ன கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. அப்ப தமிழ்நாடு அல்ல, ஆந்திரம் அல்ல, கேரளம் அல்ல, வடநாடல்ல, உலகத்திலே மனித பிறவிகள் கவிஞர்கள் எங்கே எல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் கண்ணனை நினைக்காத நாள் இல்லையே. ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டேன், கண்ணன் எப்படி இருப்பான்னு. அவர் உடனே எனக்கு ஒரு படத்தை கொண்டு வந்து காட்டினார். 2 கையிலையும் சங்கு சக்கரம், வானளாவ ஓங்கி உயர்ந்து நிற்கிற விஸ்வரூபம்.
இதுதான் கண்ணன்னர். ஓ அப்படியா? ஒரு குடும்பஸ்தரை கூப்பிட்டு கேட்டேன், கண்ணன் எப்படி இருப்பான்? கடமைகளை செய், பயனை எதிர்பார்க்காதே. பகவத்கீதையை போதிப்பது போல அப்படி தேரோட்டத்திலே இருக்கிற கண்ணன் படத்தை கொண்டு வந்து காட்டினர். ஒரு இளைஞன், அவனை கூப்பிட்டேன், கண்ணன்னா உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? இளைஞர்களை மேல 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 அடுக்கி மேல உரியில இருக்கிற வெண்ணையை எடுத்து முதல்ல கம்யூனிசவாதியா பொது உடைமைவாதியா எல்லாருக்கும் அதை பங்கிட்டு கொடுத்த கிருஷ்ணன் இவன் தான் கொண்டு வந்து காட்டினான். ஒரு சிறுவனை கூப்பிட்டேன், உனக்கு கண்ணனை தெரியுமா? ஏன் தெரியாதா? எப்படிரா இருப்பான் கண்ணன்? ஒரு பசு பின்னால சாய்ந்து கொண்டு, ஒரு புல்லாங்குழலை தடவிக்கொண்டு, தலையில ஒரு மயிர்பீலி வைத்துக்கொண்டு, இனிக்க இனிக்க இருக்கிற அந்த கண்ணனுடைய படத்தை கொண்டு வந்து இவன் தான் கண்ணன்னு காட்டினான். ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை, தவழற குழந்தை, அந்த குழந்தை கிட்ட கேட்க முடியல. ஆனா அவளோட அம்மா சொன்னா, அப்படி கால் கட்ட விரலை எடுத்து வாயில வைத்து சுவைத்து கொள்ளுகிற இனிய பாதத்தை கொண்ட ஆலிலை கிருஷ்ணனை காட்டினாதான் என் பிள்ளை சாதமே சாப்பிடுவான்னா. அப்ப வயது முதிர்ந்தவர் தொடங்கி கடமைகளை செய்கிற இல்லறவானாக இருக்கட்டும், இளைஞனாக இருக்கட்டும், சிறுவனாக இருக்கட்டும், தவழுகிற பிள்ளை வரை எல்லா தரத்து மக்களுடைய இதயத்திலும் குடிகொண்டிருக்கிற ஒரு அற்புத கடவுள் கண்ணன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனிதர்கள் மட்டும்தான் கண்ணனை பாடி இருக்கிறார்களா? மனிதர்கள் மட்டும்தான் அன்பை அவனிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? ஐயா, மனிதர்களுக்கு 6வது அறிவு இருக்கிறது. ஆதலால் தாங்கள் அனுபவித்த அந்த கிருஷ்ண அனுபவத்தை பாடலாக்கி கொடுத்தார்கள். ஆனால் இந்த மண்ணில இருக்கிற அத்தனை உயிரினங்களும் ஒவ்வொன்றும் கண்ணா கண்ணா என்று சொல்லுகிறதே, அதை கொஞ்சம் நாம நினைக்க வேண்டாமா? கண்ணனை பார்த்தா முதல்ல நமக்கு தோன்றுவது எது தெரியுமா? பசுமாடு. அந்த பசுமாட்டு மேல அழகா சாய்ந்து கொண்டு நிற்கிற அந்த கண்ணன் மனசுக்கு முன்னால வர்றான். அந்த பசுமாடு பேச ஆரம்பித்ததான், கண்ணா, உண்மையில நான் எவ்வளவு கருணை வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை நினைக்காத நாளே இல்லை. எப்படிறான்னா, பூமாதேவி பசுமாதாவாக உருவெடுத்து கொண்டாள். தேவலோகத்துல போய் பிரம்மா உள்பட அத்தனை பேர்கிட்டையும் சொல்றாளா அந்த பசு, பூமியில பாரம் அதிகமா போச்சு, கம்சன்கிற மிகப்பெரிய அரக்கன் செய்கிற கொடுமைகளை என்னால தாங்க முடியல, இந்த பாரத்தை தாங்க முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு விமோசனமே கிடையாதான்னு கேட்டார். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் சொன்னாராம், தன்னுடைய முடியிலே இருந்து ஒரு வெள்ளை முடியையும் ஒரு கருப்பு முடியையும் எடுத்து போட்டு இவர்கள் இருவரும் அவதாரம் எடுத்து உன்னுடைய பூபாரத்தினுடைய தொந்தரவை நான் தீர்த்து வைப்பேன். அதுல கருப்பு முடியாக உதித்தவன் தான் கண்ணன், வெள்ளை முடியில் இருந்து உதித்தவன் தான் பலராமன். இந்த 2 பேரையும் இந்த மண்ணுலகத்திற்கு கொண்டு வர செய்தது எதுன்னா பசு. அந்த பசு அன்றைக்கு நினைக்கவில்லை என்றால் இன்றைக்கு பரமாத்மாவை நாம் கண்டிருக்க முடியுமா? அதனாலதான் சொன்னார்கள், கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு 4 படி பால் கறக்குது ராமாரி, அந்த மோகனனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்துள் 3 படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி. 4 படி பால், 3 படி நெய். அப்படி அந்த பசு சொல்லியதாம், கண்ணா, உன்னை என்று நான் வேறொருவரை நினைக்க மாட்டேன். தேவலோகத்திலே இருந்து புறப்பட்ட அந்த பசுவிற்கு பேரு சுரபின்னு பேரு. சுரபிங்கிற பசு, அந்த சுரபி பசுவினுடைய வம்சம் முழுவதையும் இந்திரன் அழிக்கிறான். அதனால கண்ணனிடத்துல போய் அது கேட்டதாம், கண்ணா, ஒவ்வொரு நாளும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய பரம்பரையில் இருக்கிறவர்களை எல்லாம் இந்திரன் அழித்து கொண்டிருக்கிறானே, நீ காப்பாற்ற கூடாதா? கண்ணா, உனக்கு நான் பாலமுதத்தை பொழிந்து தினமும் அபிஷேகம் செய்கிறேன்னு அந்த பசு சொன்னதாம். கண்ணனுக்கு மகிழ்ச்சி, பாலாபிஷேகத்தில் நனைய போகிறோம்னு. எப்போ ஒரு வீட்டில் பால் அதிகமாக விளையும் தெரியுமா? ஒரு நாட்டில், அந்த நாட்டில் பயிர் வளம், தாவர வளம், புல் பூண்டு நிறைய வளர்ந்தால்தான் அங்கே பார்த்தீர்கள் என்றால் பிரகாசமான செழிச்சு கிடைக்கும். அது மாதிரி ஒரு பசுமை புரட்சி எப்ப விளையும்னா, வானத்திலே இருந்து மழை விழுந்தால்தான். அந்த மழையை தருகிறவன் யார்றான்னா, சாட்சாத் மழையினுடைய வடிவமாக இருக்கிற கண்ணன். அதனால்தான் சொன்னார்கள்,
கனை திளங்கற்றேருமை கன்று கிறங்கி நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர. ஆட்சியர்கள் எல்லாம் வீட்டு வாசல்ல தண்ணி ஊத்தியே மெழுகிறது இல்லையா, பாலை ஊத்தி மெழுகினாளாம், பாலை ஊத்தி தண்ணி தெளிச்சாளாம். அப்படிப்பட்ட ஒரு வளம் கிருஷ்ணா உன்னால் தானே எனக்கு கிடைத்ததுன்னு அந்த பசு நினைக்காத நாள் இல்லை கண்ணனை.